ஒரு பெண்ணுங்கிற அடிப்படையில் அவங்க கிட்ட நிருபர்கள் இந்த இதை கேள்வி கேட்கும்போது அதுவும் சிரிச்சுக்கிட்டு தான் அதை வந்து பதில் பேசுறாங்க. ஒரு விவசாயியை அடிச்சு துன்புறுத்தி அவரை போட்டு டார்ச்சர் பண்ணி கடைசியில் அவர் அங்க விஷம் குடிச்சு தற்கொலை பண்ணிட்டார். இதை விட அந்த கோயம்புத்தூர்ல சம்பந்தப்பட்டவங்க வந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சேர்ந்தவன்னு சொல்றாங்க. கேள்வி என்னன்னா, முதலமைச்சர் யாரு? ஜோசப் விஜய், கிறிஸ்தவர். எதிர்கட்சி தலைவர் யாரு? சாமானியன் குரல் தேசியவாதிகளுக்கு எனது பணிவான வணக்கம். அதாவது வந்து கோயம்புத்தூரில் வந்து 10 வயது சிறுமியை வந்து விளங்காத 3 பேர் சேர்ந்து கற்பழித்து கொண்டுட்டாங்க. இந்த செய்தியை வந்து கடந்த சில நாட்களாக நேற்று முன்தினம் இதிலெல்லாம் தொடர்ந்து நீங்கள் 3 நாளாக இன்னைக்கு வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா எல்லா செய்தி ஊடகங்களிலும் சிறுமி கொலை செய்யப்பட்ட வழக்கு, சிறுமி செய்யப்பட்ட சம்பவம் இப்படி தான் சொல்லிட்டு வந்தாங்க. ஆனால் நான் வந்து முதலாவது இதை நம்ம பற்றி பேசுனது நாரத மீடியாவில் நான் பேசியிருந்தேன். அப்போவே சொல்லியிருந்தேன் இது வந்து கற்பழிப்பு தான், இல்லை வேறு எந்த மோட்டிவ் இருக்க வாய்ப்பு, அதனால் இது வந்து வாய்ப்பே கிடையாது, இதனால் கற்பழிப்பு தான் இருக்கும் அப்படின்னு இன்றைக்கி தான் அதை வந்து வெளிப்படுத்தி பாலியல் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தி இன்றைக்கி அதை போட்டிருக்காங்க. அதாவது இதுக்கு நான் எதுக்கு திருப்பி இதை நான் எடுத்து சொல்கிறேன் அப்படின்னா, இதில் ஒரு 2 வேதனையான 2 விஷயத்தை நம்ம சொல்ல வேண்டியது இருக்குது. ஒன்று, அந்த சம்பவத்தை வந்து முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் அப்படியே ஆஃப் பண்ணுற எல்லா ஆட்சியாளரும் பண்ணுற மாதிரி தான் அப்படிங்கிற ஒரு முயற்சி பண்ணாங்க. பண்ணிவிட்டு நாங்கள் கடுமையான தண்டனைலாம் நாங்கள் அந்த நடவடிக்கைலாம் எடுத்துட்டோம், கைதெல்லாம் பண்ணிட்டோம், இதை விட வேறு உங்களுக்கு என்ன செய்யணும்? இது வந்து சுகாதாரத்துறை அமைச்சர் அருண்ராஜ் அந்த மாதிரி ஒரு அரகண்டாக ஒரு பதிலை சொன்னார். இது வந்து சரியில்லை அப்படின்னு சொல்லி நம்ம அதை பதிவு பண்ணியிருந்தோம். அதை விட கொடுமை என்னென்னா, இது சம்மந்தப்பட்ட பத்திரிகையாளர் சந்திப்பில் காவல்துறை அதிகாரி, அதுவும் பெண்ணாக இருக்கக்கூடியவங்க கூட கக்க பொக்கன்னு சிரிச்சுக்கிட்டு இது பண்ணுறது, அப்புறம் அது ஏன்னு சொல்லி, அப்புறம் அது இல்லை ஒரிஜினல் தான் சொல்லி, இல்லை இது என்ன மாதிரியான ஒரு இது? அப்போ வந்து ஒரு சீரியஸ்னஸ்ஸே இல்லாமல் ஒரு இது போகுதுங்கிறது தெரியுதுல்ல. அதே மாதிரி வந்து விருதுநகரில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா கீர்த்தனா, அந்த அம்மாவுக்கு அதாவது தொழில்துறை அமைச்சர் அந்த அம்மா. அது தொழிற்சாலைகளில் என்ன நடக்குது, அதில் என்ன செய்யணும், அந்த இதில் உள்ள என்ன குறைபாடுகள் எல்லாம் இருக்குது, என்னென்னலாம் இதுக்கு முன்னாடி கொள்ளையடிச்சு வச்சுருக்காங்க, அதெல்லாம் கண்டுபிடிச்சி என்னென்ன நடவடிக்கை எடுக்கணும், இது சம்மந்தப்பட்ட விஷயங்களெல்லாம் அது ஆராய்ச்சி பண்ணலாம். அதில் சோதனையெல்லாம் பண்ணால் நல்லா இருந்திருக்கும். அது நேராக போய் நின்று ஆஸ்பத்திரியில் போய் நின்றுட்டு ஏதோ இதில் விசாரிச்சுட்டு இருக்காங்க. புரியலை, அவங்க துறை எதுன்னு அவங்களுக்கு என்ன தெரியாமல் இருக்காங்களா என்னன்னு எனக்கு புரியலை. அது ஒரு வித்தியாசமான ஒரு இதுவாக தான் அதுவும் எனக்கு அதை பட்டுச்சு. அதே மாதிரி அவங்கக்கிட்ட ஒரு பெண்ணுங்கிற அடிப்படையில் அவங்ககிட்ட நிருபர்கள் இந்த இதை கேள்வி கேட்கும்போது அதுவும் சிரிச்சுக்கிட்டு தான் அதை வந்து பதில் பேசுகிறாங்க. அவங்க எல்லாருமே வந்து ஒரு சினிமா பார்த்துட்டு ஒரு ரசிச்சுட்டு சினிமாவில் அடி வாங்குவான், கவுண்டமணி வந்து செந்தில மிதிக்க தான் செய்வார், ஆனால் நம்ம சிரிப்போம். அது வந்து நகைச்சுவைங்கிற பேரில் நம்ம அதே மாதிரி தான் இவங்க பண்ணுற மாதிரி இருக்குது. இது ஒரு கேலி கூத்தான விஷயமா இருக்குது, ஒரு சீரியஸான விஷயமாவே தெரியலை. இதில் நான் ஏற்கனவே சொன்னது தான், இதெல்லாம் வந்து நடக்காமல் இருக்குண்ணா, அதோட நிற்கலைங்க. இன்றைக்கி ஒரே நாளையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மட்டுமே அப்படி திறந்து ஒரு முழு சம்பவத்தை தொடர்ந்து பார்க்கும்போது நமக்கே வேதனை இருந்தது. விழுப்புரம் பக்கத்தில் 11 வயசு குழந்தைக்கு இதே மாதிரி கற்பழிப்பு, அது ஒன்று. அதுக்கு அடுத்து பார்த்தா ஒரு குழந்தை வந்து வேலூரில் இருந்து நினைக்கிறேன் வாணியம்பாடி அங்கேருந்து இதுக்கு பெங்களூருக்கு கூட்டிகிட்டு போகணும்னு சொல்லி லாரியில் வச்சு 2 பேர் கற்பழித்து, அது பெங்களூரில் போய் இறங்கி அங்கே போலீஸுக்காரங்க கிட்ட போய் அப்புறம் அதில் வந்து உண்மையெல்லாம் சொல்லி, அது ஆஸ்பத்திரி போகிற வரைக்கும் உண்மையை சொல்லலை, ஆஸ்பத்திரியில் போன பிறகு வைத்த வலின்னு சொல்லி ஆஸ்பத்திரி போய் அங்கே கண்டுபிடிச்சி, இதுவும் இப்போ கடந்த சில தினங்களுக்கு உள்ளால் நடந்தே தான். இந்த ஆட்சி பொறுப்பேற்ற போகிறேன்னு வச்சுருங்க. அதே மாதிரி தென் மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா சிவகிரி, அங்கே வந்து காவல் நிலையத்தில் வச்சு ஒரு விவசாயியை அடித்து துன்புறுத்தி அவரை போட்டு டார்ச்சர் பண்ணி கடைசியில் அவர் அங்கே விஷம் குடித்து தற்கொலை பண்ணிட்டார், காவல் நிலையத்துக்கு உள்ளாலேயே. இதெல்லாம் எங்கே போயிட்டு இருக்குங்கிறது நமக்கு புரியலை. இதை விட அந்த கோயம்புத்தூரில் சம்மந்தப்பட்டவங்க வந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சேர்ந்தவன்னு சொல்கிறாங்க. அது இன்னும் ஒரு பட்டி மேலே போகுது. அதனால தான் இவங்க வந்து குரல் கொடுக்காமல் அப்படியே ஒப்பேத்திட்டு இருக்காங்க மாதிரி இருக்குது. இது தவறான ஒரு முன் உதாரணமாக இருக்க மாதிரி இருக்குது. இதெல்லாம் வந்து தொடர்ந்து இதே மாதிரி போச்சுதுன்னா இந்த ஆட்சிக்கு இது எப்படிப்பட்ட நல்ல பேரை பெற்று தருங்கிறது நமக்கு தெரியலை. இதை இன்றைக்கி வந்து ஏதோ முதலமைச்சர் வந்து இது சம்மந்தமான ஆலோசனை கூட்டம் நடத்துகிறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆலோசனை நடத்துகிறதுல என்ன எனக்கு தெரிஞ்சு அதில் எந்த பிரயோஜனமும் கிடையாது. டாஸ்மாக சுத்தமாக க்ளோஸ் பண்ணுங்கள், போதைப் பொருளை சுத்தமாக தமிழ்நாட்டில் இல்லாமல் காலி பண்ணுங்கள். இந்த 2 இதை பறைபடியும் கடைசி வரைக்கும் நான் இதான் சொல்லிகிட்டே இருப்பேன். இதை மட்டும் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு கோட்டான கோடி நன்றிகள் உங்களுக்கு நாங்கள் சொல்லுவோம். அது மட்டும் செய்துட்டிங்கனாலே மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை தமிழ்நாட்டில் எதிர்பார்க்கலாம். எல்லா குடும்பத்துலேயும் சந்தோஷம் இருக்கும், நன்மை. எல்லா குடும்பத்துலேயும் வந்து இந்த குழந்தைகள்கிட்ட அப்பா வந்து குறிப்பாக குழந்தைகள்கிட்ட பாசமாக நடக்க ஆரம்பிச்சிருவாங்க. இப்போ எல்லாம் வில்லனாகவே வீட்டில் இருக்காங்க. இது மிகப்பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்திட்டு அதிலிருந்து வெளியே கொண்டு வரதுக்கு இது ஒரு நல்ல சிறந்த ஒரு வாய்ப்பாக இருக்கும். முதலமைச்சர்
நம்ம ஜோசப் விஜய் அவர்கள் வந்து இதில் கவனம் செலுத்தினார்னா ரொம்ப நல்லதாக இருக்கும். பார்ப்போம் எப்படி நடக்குங்கிறத கொஞ்சம் பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். கொஞ்சம் அவகாசம் கொடுப்போம், என்ன செய்கிறாருங்கிறத பார்ப்போம். இந்த நேரத்தில் ஒரு சின்ன வேண்டுகோள், இந்துடா திரைப்படத்தை இதுவரைக்கும் பார்க்காதவங்க அவசியம் பாருங்கள். கட்டாயம் நீங்கள் பார்க்கணும். அதுக்கு தான் நம்ம யூடியூப்பில் வெளியிட்டு எல்லாத்தையும் பார்க்கணுங்கிறத தான் வச்சுருந்தோம். அதில் படத்தை பார்த்துக்கிட்டு வந்து உங்களால் முடிஞ்ச வாலண்டரி கான்ட்ரிபியூஷனை நீங்கள் பண்ணணும்னு ஒரு பணிவான ஒரு கோரிக்கையை நான் வச்சுருந்தேன். அதில் வந்து சிலருக்கு வந்து ஆரம்பத்தில் வந்து அந்த கியூஆர் கோடு இதெல்லாம் வந்து நிறைய ப்ராப்ளம் வந்ததுனால அனுப்ப முடியாமலாம் சிரமப்பட்டாங்க. அதில் இப்போவும் கூட படம் பார்க்குறவங்க அனுப்புறதுக்கு வசதியாக நாங்கள் புதிய கியூஆர் கோடு இந்த நம்பர்லாம் கொடுத்துருக்கோம். இதே நீங்கள் பயன்படுத்திக்கலாம். 9094239666 இது ஒரு நம்பர். இன்னொரு நம்பர் வந்து 9092345641. ரெண்டுமே ஜிபே நம்பர், ஃபோன்பே நம்பர் தான். ஒரு கியூஆர் கோடும் கொடுத்துருக்கோம். இதே நீங்கள் ஸ்கேன் பண்ணி நீங்கள் வந்து உங்களால் முடிஞ்ச வாலண்டரி கான்ட்ரிபியூஷனை நீங்கள் பண்ணலாம். இந்த இதில் வந்து இது வரைக்கும் நம்ம 1 கோடி ரூபாய் வரைக்கும் எதிர்பார்த்து நம்ம இந்த இதை தொடங்கணும். ஆனால் இன்றைக்கி காலையில் உள்ள நிலவரப்படி பார்க்கும்போது வந்து 20,50,000 அதை தாண்டிட்டு, அதாவது 21 லட்சத்தை வந்து தொட்டிருக்கோம். ஆமாம், கரெக்ட். இன்னும் நேற்றுக்கு தான் 20,50,000 வந்துச்சு. இன்னைக்கு காலையில் இன்னும் கொஞ்சம் கூடுதலாக வந்திருந்து 21 லட்சத்தை தொட்டிருக்கோங்கிறத நம்ம எல்லாம் கிராஸ் பண்ணியிருக்காது, ஆனால் தொட்டிருக்கோம். நேற்றுக்கெல்லாம் ரொம்ப கம்மியாக தான் அந்த இதெல்லாம் வந்திருந்து. அதில் ஒரு 21 லட்சம்னு நம்ம இப்போ வச்சுக்கலாம். 21 லட்சங்கிறது சாதாரண அமௌண்ட்டு கிடையாது. அன்றைக்கெல்லாம் ஒரு ஐயா வந்து கும்பகோணத்துலேருந்து வந்து அவருக்கு பையனும் அவருமா வந்து நேரில் வீட்டுக்கே வந்து 20,000 ரூபாய்க்கு ஒரு செக்கே கொடுத்துட்டு எங்களெல்லாம் மனப்பூர்வமாக வாழ்த்திட்டு போனாங்க. இன்னும் நிறைய பேர் வந்து ஃபோன் மூலமாகவும் வாழ்த்துறாங்க. அதே மாதிரி பணமும் அவங்களால முடிஞ்சது 5,000 2,000 1000 என்ன முடியுதோ அதை வந்து அனுப்பிட்டே இருக்காங்க. இதில் நீங்கள் இந்த இக்கட்டான நேரத்தில் நீங்கள் இதுக்கு கை கொடுக்கணுங்கிறது என்னுடைய ஒரு கோரிக்கை. இதோட சேர்த்து இன்னொரு சின்ன தகவலையும் நான் உங்கள்கிட்ட பதிவு பண்ணிட்டு போனால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். என்ன அப்படின்னா, ஒரு செய்தி இன்றைக்கி காலையில் நம்ம பார்க்கும்போது அதில் என்ன அப்படின்னா, அமைச்சர்கள் எந்த அமைச்சர்கள் இப்போ பதவியேற்றிருக்காங்களா ஒரு 35 பேர், முதலமைச்சர் நீங்களாக ஒரு 34 பேர் பட்டியலில் வருவாங்க. இந்த 34 அமைச்சர்களும் அவங்க சார்ந்த ஜாதி, அவங்க சார்ந்த மதம் சம்பந்தப்பட்ட உதவியாளர்கள், அலுவலர்கள், இவங்களை வந்து அது அரசு ஊழியர்கள் தான். அவங்கள வந்து அந்த மாதிரி ஜாதிக்காரங்களை மட்டும் தேடி அவங்களுடைய துறையினுடைய உதவியாளராக வைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு முதலமைச்சர் வந்து ஒரு உத்தரவு பிறப்பிச்சிருக்காரு அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் செய்தி வெளியே வந்திருந்து. அது செய்தியை படித்து பார்த்தேன், நல்லா தான் இருந்துச்சு. இதுக்கு முன்னாடி உள்ள ஆட்சிகள்லாம் வந்து எந்த ஆட்சியாக இருந்தாலும் அந்த அமைச்சர்களெல்லாம் அவங்க ஜாதி சம்மந்தப்பட்டவங்களை தான் அவங்க வந்து பயன்படுத்தியிருக்காங்க. அது வந்து இப்போ ஜோசப் விஜய் ஆட்சியில் வந்து அது வேண்டாம். அதனால் ஜாதி மதம், அந்த வார்த்தை அதுதான், ஜாதி மதம், உங்கள் சொந்த ஜாதி சொந்த மதத்துக்கு அப்பாற்பட்டவங்கள நீங்கள் தேர்ந்தெடுக்கணும், உங்கள் ஜாதிக்காரங்களே நீங்கள் கூட வைக்கக்கூடாது, உங்கள் மதத்தை சார்ந்தவங்களே வைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவர் சொன்னதாக ஒரு தகவல் வந்துச்சு. ரொம்ப நல்ல வித்தியாசமாக இருக்க மாதிரி இருந்துச்சு. ஆனால் என்னுடைய கேள்வி என்னென்னா, முதலமைச்சர் யார்? ஜோசப் விஜய், கிறிஸ்தவர். எதிர்க்கட்சி தலைவர் யார்? உதயநிதி ஸ்டாலின், கிறிஸ்தவர். சபாநாயகர் யார்? ஜேசிடி பிரபாகர், கிறிஸ்தவர். அவர் பைபிள் வசனத்தை சொன்னதை பெருமையாக அவரை சொல்லிட்டு இருந்தார். அதை பார்த்து ஒவ்வொரு பாதிரியார்களும் வந்து அந்த வசனத்தை சொல்லி இது வந்து கிறிஸ்தவ ஆட்சி இங்கே நடந்து கொண்டு இருக்கிறது தமிழ்நாட்டில்னு சொல்லிட்டு அவங்க பிரச்சாரம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ராமேஸ்வரத்துலேருந்து எல்லா இடமும் வந்து அனுமதி இல்லாமல்லாம் இப்போ வந்து ஜப கூட்டங்கள்லாம் நடத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அதை நோக்கி இங்கே போயிட்டு இருக்கு. சரி, அடுத்து அவருடைய உதவியாளர் யார்? ஜான் ஆரோக்கியசாமி, கிறிஸ்தவர். அடுத்து வந்து சென்னை சிட்டி கமிஷனர் யார்? அமல்ராஜ், கிறிஸ்தவர். உளவுத்துறை அதிகாரியாக வச்சுருக்கிறது கிறிஸ்தவர். இப்படி அவருடைய இந்த ஆட்சியில் எல்லாரையும் கிறிஸ்தவங்களாகவே வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து ஜாதி மதம் சம்மந்தப்பட்டவங்கள உதவியாளராக வைக்காதுங்கன்னு சொன்னால் இது ஒரு கேலி கூத்தான ஒரு விஷயமா இல்லையா? இது எனக்கு என்னன்னு புரியலை. அதாவது இதுக்கு முன்னாடி திராவிடியா மாடல் ஆட்சியில் என்ன ட்ராமாலாம் பண்ணிட்டு இருந்தாங்களோ அதே நாடகம் பார்ட் 2லையும் அதே மாதிரி தான் கண்டினியூ ஆகுதுங்கிறது தான் என்னுடைய கருத்து. இது கொஞ்சம் அதாவது ரொம்ப இந்துக்களெல்லாம் ஏமாளி ஆக்குற மாதிரி இருக்குது. ரோமுக்கு ஒருத்தர் ஒரு பயிற்சிக்கு 2 வருஷமாக போயிருக்கார், ஒரு பாதிரியார், ரோமன் கத்தலிக்கில் உள்ள ஒரு பாதிரியார் போயிருக்கார். அங்கேருந்து அவர் பதிவு போடுறாரு. என்ன பதிவு போட்டிருக்காரு அப்படின்னா, நீங்கள் முட்டங்கால் போட்டு ஜபம் பண்ணீங்கல்ல, யார்? ஜோசப் விஜய் பார்த்து, அதுதான் வந்து நீங்கள் வந்து முதலமைச்சர் ஆகிட்டீங்க. அப்போ இந்துக்காரன் ஓட்டு போட்டு அவர் வரல. இல்லை, எனக்கு புரியலை. அது கன்னியாகுமரி மாவட்டத்தில் அருமனைங்கிற இடத்துல வந்து வருஷம் கிறிஸ்மஸ் விழா கொண்டாடுவாங்க. அதில் அரசியல் கட்சி சார்ந்த தலைவர்கள் எல்லாம் அழைப்பு விடுத்து பண்ணுவாங்க. இந்த வருஷம் அதில் வந்து ஆதவ அர்ஜுனா அப்புறம் விஜயெல்லாம் கூட போய் கலந்துக்கிட்டாரு. அவங்க அதில் வந்து அந்த விசேஷம் என்னென்னா, கிறிஸ்தவ மதத்தினுடைய எல்லா பிரிவுகளும் ரோமன் கத்தலிக், சிஎஸ்ஏ, பெந்தகோஸ்தே, அப்புறம் வந்து எல்எம்எஸ், என்னென்னலாம் இருக்கோ எல்லா பிரிவை சார்ந்தவங்களாம் எல்லாம் கலந்துக்குவாங்க. ரஜினி சேனையில் உள்ளவங்க கலந்துக்குவாங்க. எல்லாரும் சேர்ந்து தான் ஜபம்லாம் பண்ணாங்க. ஜோசப் விஜய்க்காக ஜபம் பண்ணாங்க. நான் என்ன கேள்வி கேட்குறேன் அப்படின்னா, ஜபம் பண்ணுனா அந்த மாவட்டத்தில், கன்னியாகுமரி மாவட்டத்தில் விஜய்க்கு எத்தனை எம்எல்ஏக்கள் கிடைச்சாங்க? ஒரு எம்எல்ஏ கூட கிடையாது.
அந்த மாவட்டத்தில் விஜய்க்கு எம்எல்ஏ கிடையாது. கன்னியாகுமரி மாவட்டம் எங்கள் மாவட்டத்தில் கிடையாது. அப்போ அங்கே ஜெபம் பண்ணதுக்கு அந்த ஜபத்தினுடைய வல்லமை இல்லாமல் போச்சுன்னு எடுத்துக்கலாமா? இல்லைனா ஜெபம் பண்ணதை அத்தனை பேருமே போலி தீர்க்கதரிசிகள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாமா? இல்லை எத்துவாளி பயில்வு அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாமா? இல்லை எந்த கணக்கில் இதை எடுத்துக்கிறது? ஆனால் வந்து உரிமை கொண்டாடுறாங்க. நீங்கள் முதலமைச்சர் ஆனது நாங்கள் பண்ண ஜபத்தினால அப்படின்னு. கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஒரு எம்எல்ஏ கொடுக்கல. ஒன்றும் இல்லை, ஓட்டு போட்டது எல்லாமே திமுகவுக்கு. கிறிஸ்தவர்களில் கொஞ்சம் பேர் மட்டும்தான், இளைஞர்களும் இளம் பெண்களும் மட்டும்தான், அதில் ஒரு பிரிவினர் மட்டும்தான் ஜோசப் விஜய் அவர்களுக்கு ஓட்டு போட்டிருக்காங்க. அவங்க மத ரீதியாக ஓட்டு போடலை, ரசிகர்கள் அப்படிங்கிற அடிப்படையில் அவங்க போட்டிருக்காங்க. இது உண்மை. கன்னியாகுமரியில் கடலோர கிராமங்களில் நிறைய ஓட்டு போட்டிருக்காங்க. அதாவது ஒரு குறிப்பிட்ட ஒரு 20% அளவுக்கு அவருக்கு ஓட்டு விழுந்திருக்குங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். பாக்கி அவருக்கு கன்னியாகுமரி மாவட்டத்திலே கூட அவர் 2வது இடத்துல எல்லா இடமும் 5 தொகுதிகளில் 2வது இடத்துல வந்திருக்கு அப்படின்னா முழுக்க முழுக்க இந்துக்கள் போட்ட ஓட்டு, பாஜகவுக்கு மேலே உள்ள கோபத்தில் போட்ட ஓட்டு, பாஜக நிர்வாகிகள் மேலே உள்ள கோபத்தில் உள்ள போட்ட ஓட்டு, அண்ணாமலையை ஒதுக்கி வச்சதுனால வந்த கோபத்தில் போட்ட ஓட்டு. வேற வழி இல்லை. இந்த தடவை இவருக்காவது போடுன்னு சொல்லிட்டு போட்டு விட்டாங்க. ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க? அந்த மத வெறியினுடைய உச்சத்தில் ஆட்டம் போட்டுட்டு இருக்கீங்க. அமைச்சர்கள் இல்லை, நீங்கள் பாருங்கள், நிதி அமைச்சர் 2வது ஒரு முக்கியமான பதவியில் வந்து செங்கோட்டையன், அவர் இந்துவாக இருந்தது தப்பா இல்லை எனக்கு புரியலை. அவரை கொண்டு போய் துறையே மாற்றி விட்டீங்க. ஒரு வாரம் கூட அவரால் நிதி அமைச்சரை நீடிக்க முடியலை. அப்போ அதை யாரு கொடுத்துருக்கீங்க? அது வந்து மரிய வில்சன். அவர் யார்? கிறிஸ்தவர் தான். ஜேபிஆருக்கு மருமகன். ஜேபிஆர் ரொம்ப நேர்மையாக ஒழுக்கமாக வந்து சம்பாதிச்சு ஆட்சி இது கல்வி நிறுவனங்கள்லாம் தொடங்கியிருக்காரு. அதேமாதிரி அவர் எடுத்த படத்தில் வந்து 1100 கோடி ரூபா ஊழல்னு சொல்லிட்டு நீங்கள் கதாநாயகன், இப்போ தயாரிப்பாளர் அவங்க குடும்பம், அதில் தான் ஊழல்லாம் நடந்து 1100 கோடி ரூபாய்க்கு ஊழல்லாம் நடந்திருக்கு, மோசடி நடந்திருக்குன்னு சொல்லிட்டு விசாரணையெல்லாம் நடத்தினாங்க, சோதனையெல்லாம் நடத்தினாங்க. பழைய பேப்பர் எடுத்து பாருங்க தெரியும். இவர் தான் வந்து அதில் வராரு. ஆதவ அர்ஜுனா யார்? பவர்ஃபுல் அமைச்சர். இப்போ ஆதவ அர்ஜுனா அவர் யார்? கிறிஸ்தவர். லாட்ரி மார்ட்டினுக்கு மருமகன். பல ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து இந்த போலி லாட்ரிக்குனால உயிரை விட்டாங்கல்ல, அந்த புண்ணியவன் தான் லாட்ரி மார்ட்டின், அவருடைய மருமகன். அவங்க எல்லாம் வந்து சுதந்திர போராட்ட வீரர்களுடைய இல்லைன்னா சுதந்திர போராட்ட தியாகிகளுடைய வாரிசுகளா? எல்லாம் கொள்ளை கும்பல். எப்படியெல்லாம் கொள்ளையடிக்கலாம், எப்படியெல்லாம் ஏமாத்தலாங்கிறத நடைமுறைப்படுத்தக்கூடிய வாரிசுகள். கிறிஸ்தவருங்கிற ஒரே காரணத்தினால நீங்கள் அவங்களெல்லாம் உள்ள பக்கத்தில் கொண்டு வச்சுருக்கீங்களா ஐயா? நீங்கள் வந்து ஊருக்கு உபதேசம் பண்ணுறீங்க, கிறிஸ்தவ அதை மத ரீதியானவங்கள வைக்காதுங்க, ஜாதி ரீதி. அப்போ இதில் நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது என்ன இருக்குன்னா, இதில் ஏதாவது மிச்சம் மீதி இருப்பாங்கல்ல. இப்போ வந்து இந்து அறநிலைத்துறை அமைச்சர் அவர் வந்து ரமேஷ், பேர் வந்து அவர் இந்துவாக இருக்கார், இந்து அறநிலைத்துறைக்கு அமைச்சரை வச்சுட்டீங்க. அதில் கூட பாருங்கள், இந்து அறநிலைத்துறைக்கு ஒரு செயலாளர் வந்து பிராமணனை போட்டுக்கிட்டு அதை தூக்கி மாற்றிட்டீங்க. அந்த துறையில் வேறு யாருங்க கிறிஸ்தவரை போட போகிறீங்களா? போட்டால் சரியாக இருக்குன்னு நினைக்கிறீங்களா? எவனோ 4 பேர் போக்கத்தவன் இந்து மதத்தை அழிக்கணும்னு நினைக்கிறவன் சொன்னதை கேட்டு நீங்கள் மாற்றுறீங்கன்னா அப்போ உங்களுக்கு வந்து அதில் உடன்பாடு இருக்குல்ல, அதை நீங்கள் தெளிவாக தானே செய்கிறீங்க. அதான் சனாதன தர்மம், இந்து தர்மத்தை ஒழிப்புன்னு சொல்லி சட்டசபையில் பேசும்போது நீங்கள் ரசித்து கைத்தனை தட்டுனீங்க. அதுக்கு ஆதரவாக தானே நிலைப்பாட்டில் தானே இருந்தீங்க. உங்கள்கிட்ட எதிர்பார்க்க தப்பு தான், நமக்கு தெரியும். இருந்தாலும் வேறு வழி இல்லைல்ல. உங்களை நம்பி நிறைய இந்துக்காரங்க ஓட்டு போட்டு வச்சுருக்காங்களா, அவங்களுக்கு புரிதல் வரணும்ல. அதுக்காக வேண்டி நம்ம இதை சொல்லி தானே ஆக வேண்டியது இருக்குது. அப்போ இவங்க என்ன சொல்ல வர்றாருன்னா, ரமேஷ் வந்து இந்து, அதனால் அவர் வந்து அவருக்கு அதிகாரிகளில் இருந்து வைக்கக்கூடிய ஆள் வந்து இந்துவாக வைக்கக்கூடாது, பிராமணனாக வச்சிடக்கூடாது, அதெல்லாம் முஸ்லீமோ கிறிஸ்டினே நீங்கள் வைங்கன்னு அவருக்கு அது மாதிரி இந்துக்களாக இருக்கக்கூடியவனுக்கு இதை அப்ளிகபிள், கிறிஸ்தவராக இருக்கக்கூடியவங்களுக்கு இது அப்ளிகபிள் கிடையாது. குறைந்தபட்சம் இந்து பேரில் இருக்கணும், ஆனால் அவர் கிறிஸ்தவராக இருப்பார், அவரை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். அப்படி தானே அமைச்சர் வன்னியரசே அப்படி தானே இருக்கார், இந்து பேரில் இருக்கக்கூடிய கிறிஸ்தவர். அவரை வந்து ஜபராஜ் தானே, அவரை வந்து கல்யாணத்தோட மதம் மாறி போனாள். தனி தொகுதியில் நின்று போர்ச்சேரி அதாவது தவறான அதாவது போலி சான்றிதழ் கொடுத்து, இந்து ஆதி திராவிடர்னு போலி சான்றிதழ் கொடுத்து திண்டிவனம் தனி தொகுதியில் நின்று வெற்றி பெற்று அமைச்சராகவும் ஆகிட்டார். அமைச்சராக ஆக்கி வச்சுருக்கீங்க. உங்கள்கிட்ட வேறு என்னத்தை எதிர்பார்க்க முடியும்? அந்த கட்சியில் இன்னொருத்தர் இருக்கார்ல ஜோதிமணின்னு, அவருக்கு நீங்கள் கொடுத்துட்டு போகலாம். அவர் இந்துவாக இருக்கார், அவருக்கு நீங்கள் கொடுத்துட்டு போகலாம். அதை நீங்கள் செய்யலை. ஆனால் நீங்கள் வந்து இந்த மாதிரி உபதேசம் பண்ணுறீங்க. இந்த மாதிரி உபதேசம், பஞ்சு டயலாகு, இது எல்லாமே சினிமாவுக்கு நல்லாயிருக்கும். சினிமாவில் இருக்கிறது வரைக்கும் நம்ம அது கரெக்டாக தான், அதை வந்து ரசிச்சுட்டு போயிடுவாங்க. இது வந்து ஆட்சி. இங்கே வந்து இந்த மாதிரி பட்டதை பண்ணி ரொம்ப நாள் வண்டி ஓட்டுறது வந்து கொஞ்சம் சிரமம். புரிஞ்சுக்கிட்டால் நல்லது, இல்லைனா உங்கள் விருப்பம். நன்றி, வணக்கம். இந்துடா படத்திற்கு உதவ QR கோடை பயன்படுத்திடுங்க. 2 ஜிபே நம்பர் இருக்குது, ஃபோன்பே நம்பரும் அதுதான். தாராளமாக அது மூலமாக நீங்கள் அனுப்பலாம். ஏதாவது உங்களுக்கு சிரமம் இருந்தால் அதுக்கு நீங்கள் கால் பண்ணி கேட்டுக்கலாம். இது வரைக்கும் நீங்கள் இந்துடா படத்தை பார்க்கலன்னா அந்த லிங்கை கிளிக் பண்ணி தாராளமாக நீங்கள் பார்க்கணும், மற்றவங்களுக்கும் பகிரணும்னு நான் கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம்.